வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். நேற்று இன்னைக்கு காலையில் டிக்டாக்ல சொல்லியிருக்கேன் பாருங்க. நேற்று வந்த ஒரு ஜாதகம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஜாதகத்தை போட்ட உடனே அவங்ககிட்ட நான் சொன்னேன்ப்பா, கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல் ஜாதகமாக இருக்கே ஹஸ்பண்டோட அப்படின்னு. என்ன பண்ணுறாருன்னு கேட்டதுக்கு, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நார்மலாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவ்வளோதாங்க அப்படின்னு. ஓகே, இங்கே தாங்க ஒரு ஜோதிடருக்கு சேலஞ்ச். நான் பார்த்தோன்னேப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, ஜாதகம் என்ன அப்படின்ற பாருங்க. 4 மார்ச் 91, அவங்க பெர்மிஷன் இல்லைனால கொஞ்சம் அதை ஹைட் பண்ணியிருக்கேன். 1:03 PM ஜோஹோ பாரு மலேசியாவில் பிறந்த ஜாதகம். ஓகே, ஜாதகத்தோட குவாலிட்டி என்ன? இங்க சுபத்துவ தத்துவத்தின் மிகப்பெரிய அந்த ஜோதிடம் அப்படியே. அவர் ஒய்ஃப் தான் பேசினாங்க, அவரு கூட பேசல, அவர் சைட்ல இருமிட்டு இருந்தாரு. அப்புறம் ஸ்மைல் பேசுறதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, அந்த சவுண்ட் மட்டும் கட்டுச்சு. சரி, ஜாதகம். அவரு ரிஷப லக்னம், லக்னத்துல செவ்வாய், குரு 3ஆம் இடத்துல, கடகத்தில் குரு கேல யோகத்துல இருக்காரு, கேதுவோட சேர்ந்து உச்சநிலையில இருக்காரு. 6ஆம் இடத்தில் சந்திரன், அப்ப துலாம் ராசியாக வந்துடுறாரு. அண்ட் 9ஆம் இடத்துல சனி ராகு, சனியும் ராகும் ரொம்ப நெருக்கமான டிகிரி அமைப்புல தான் இருக்கிறாங்க. சனி 9 டிகிரி, ராகு 2 டிகிரி, அப்ப கொஞ்சம் நெருக்கம் அமைப்புல தான் இருக்காங்க. சரிங்களா, 7 டிகிரிக்குள்ள சேர்ந்திருக்காங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சூரியன் புதனும் இங்க 10ஆம் இடத்துல. இயல்பாகவே 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது திக்பல அமைப்பு. ஓகேங்களா, 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் கிட்டத்தட்ட ஒரு 3 டிகிரிக்குள்ள சேர்ந்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பெருசான அஸ்தகங்க தோஷம் புதனுக்கு இல்லை. அண்ட் 11ஆம் இடத்துல உச்சனின் வீட்டுல சந்திர அதியோகத்தில் உச்சனாக அமர்ந்து இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி. ஓகே, இந்த இடத்துல லக்னத்துக்கு மட்டும் சுபத்தன்மை இல்லை. ஓகேங்களா, லக்னத்துக்கு சுப அமைப்பு இல்லை. ஆனாலும் லக்னத்தில் இருப்பது முக்கால் பவர் தானே தவிர முழு பவர் இல்லை. இந்த இடத்துல சனியின் பார்வையை பெரிதான கெடுதல்களை பண்ணாது, ஏன்னா ஆதிபத்திய விசேஷமான பார்வை. சரி, இப்ப அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டா எல்லாம் ஓகேவா இருக்கு அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இல்லைங்க, அவரு மனசுப்படி அவர் ஒரு விஷயத்த வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கையை அவர் இன்னும் எட்டி தொடல, ஏன் அப்படின்னு கேட்டுட்டு நானே அதுக்கு விளக்கமும் சொன்னேன். 2011 இருந்து 2027 வரைக்கும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத 8ஆம் அதிபதி தசை. ஆதிபத்திய விசேஷம் இல்லாத 8ஆம் அதிபதி தசை என்ன பண்ணோம்? நம்ம ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சோம்னா அது ஒண்ணு பண்ணோம்ல. அது பத்தியான சில விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துட்டு, அதுக்கு பிறகு இவங்க சனி திசையில இருந்து மிகப்பெரிய யோக நிலையை சனி சார்ந்த துறைகள்ல அடைவாங்க. ஏன்னா உச்சகுருவின் பார்வையில சர வீட்டுல இருந்து அவரே 9, 10ஆம் அதிபதியாக இருந்து, ஓகே, இந்த இடத்துல பாருங்க, தர்ம கர்மாதிபதியா அமைப்புகள்ல இருந்து கடுமையான சுப அமைப்புல இருந்து அதனை அனுபவிக்கக்கூடிய அமைப்புல லக்னாதிபதி வலுத்து சுக்கிரனாக இருந்து உச்சனாக இருக்கிறாரு. ஓகேங்களா, சுக்கிரன் யாரு? லக்ஸரி, அழகு, நளினம், பெண்கள் மாதிரியான விஷயங்கள்ல நன்மையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பேசிட்டே இருக்கும்போது இந்த லக்ன குழப்பங்கள் வந்துச்சு. லக்னம் எதுவும் மாறி இருக்குமா, அப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா அப்படின்னு. லக்னம் 19 டிகிரி தான் இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் பாருங்க, 5ஆம் பாவகத்துக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்கு. நீ இது ஒய்ஃபோட ஜாதகத்துல இருந்தனால அவங்க கேட்டாங்க. இவங்க தான், ஓகேங்களா, இவரோட ஒய்ஃப் தான் கேட்டிருந்தாங்க. நம்ம வீடியோ பார்த்தே அவங்க ஜோசியம் அவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றது எனக்கு பர்சனலா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, இந்த அமைப்புல இவருக்கு 2027க்கு பிறகு வரக்கூடிய சனி தசை மிகப்பெரிய யோக தசை. சனி தசை, புதன் தசை மிகப்பெரிய யோக அமைப்புல இருக்கக்கூடிய உன்னதமான திசை. இயல்பாகவே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவர் இவர். ஓகேங்களா, இயல்பாகவே தனக்குள்ள ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாவும் இயல்பான லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவர். இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லல, ஏன்னா சூரியன் திக்பலம், செவ்வாய் வேற லக்னத்துல இருக்காரு, அப்படி ஸ்ட்ரிக்டான ஒருத்தர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் பேசும்போது என்ன பேசணும்னு ஞாபகம் இல்லை. ஆனா நான் சொன்னேன், ஹஸ்பண்ட் அவரு வயசை விட இளமையா தானே இருப்பாரு. இப்ப அவருக்கு 34 வயசு, பார்த்தா அப்படி இருக்க மாட்டாரு தானே. இன்னும் 10 வருஷம் கழிச்சா கூட அவர் பார்க்க 30 வயசு பையன் மாதிரி தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி சில விஷயம் சொன்னேன். அவரு சிரிச்சாரு பக்கத்துல இருந்து. அப்ப ஜோதிடம்ன்றது இந்த மாதிரி இருக்கணும். அதே நேரத்துல ஒரு சாதாரணமா நான் நார்மலா ஒரு கம்பெனில தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வர, இல்லைங்க இது ரொம்ப ஹை ப்ரொஃபைல் ஜாதகம், சனி தசையில இருந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போவீங்க அப்படின்றத சொல்லிட்டு லாஸ்டா வேலையை மாத்தலாமா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டாங்க. நல்ல ஜாதக விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு, இப்ப நல்லா தானே வேலை போயிட்டு இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்குது, நல்ல முன்னேற்ற வேலையில இருக்கு என்னன்னே. ஆமா அப்படின்னாங்க. அங்கேயே இருங்க, அங்க இருந்து தான் நல்ல விஷயம். இந்த ஜாதகத்துல 1வது நிலையாக சுக்கிரன் கடுமையான சுப அமைப்புல இருக்காரு. தானே உச்சனாக உச்சனுடைய உச்ச குருவின் வீட்டுல இருந்து குருவின் பார்வையில சந்திரனின் அதியோகத்துல இருக்கக்கூடிய லக்னாதிபதி கடுமையான அமைப்புல ஸ்ட்ராங்கா வலுத்து இருக்காரு. ஓகேங்களா, அடுத்த அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா விரையாதிபதியும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் லக்னத்துல இருக்கலாமா, உச்ச சுக்கிரனின் வீட்டுல இருக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்க, உச்ச சுக்கிரன் உச்சனின் வீடுல கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் இருக்கு.
அப்ப வலுத்த ஜாதகம், உச்ச கிரகங்கள், உச்சனோட வீட்டுல யார் இருக்கா? செவ்வாய் உச்ச வீட்டுல இருக்காரு, சந்திரன் உச்ச வீட்டுல இருக்காரு, சுக்கிரன் உச்ச வீட்டுல இருக்காரு, தானே உச்சனாகவும் இருக்கிறாரு. அப்ப சுக்கிரனின் காரக அமைப்புகள் அவருக்கு நன்றாக கிடைக்கும். இப்ப குரு தசை அப்படின்றதுனால வாழ்க்கை சம்பவங்களை குறிக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த வாழ்க்கை சம்பவம் இப்ப எட்டாம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங், இவரும் ஸ்ட்ராங், இவரோட எதிரியும் ஸ்ட்ராங். அந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய சனி யோக தசையை யோக அமைப்பை பண்ணுவாரு. சரி, சனி நேரடியா என்ன பண்ணுவாரு? தந்தை மாதிரியான விஷயத்தை கெடுதல் பண்ணுவாரு. 9ஆம் இடத்துல இருக்காருல்ல, தந்தை மாதிரியான அமைப்புகளை கெடுத்து பலன் செய்வார். தந்தை பூர்வீகம் இல்ல, தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தை லைட்டா டிஸ்டர்ப் பண்ணி தான் இந்த சனி பலன் செய்வார். ஆனாலும் சுபத்துவமாக இருக்கிறாரு. குருவின் பார்வை அமைப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஓகே, குரு இங்க 10 டிகிரி, சனி 9 டிகிரி. அப்ப குரு ஒரு டிகிரி பார்வையில வலுத்து தொடர்புல இருக்கிறதுனால இங்க சனி சார்ந்த துறைகள்ல வருவீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆயில் அண்ட் கேஸ்ல இருக்கிறாரு, இன்ஜினியரா இருக்காரு அப்படின்னாங்க. ஓகேங்களா? அந்த துறையில தான் பெருசா வர போறீங்க, அங்கே வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த கன்சல்டேஷன் முடிஞ்சிச்சு. இதை எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா, நேற்று ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை போட்டோன்னே இன்னும் ஹஸ்பண்ட் வரல அப்படின்னும் போது அந்த லோடிங் ஆகி அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே எனக்கு அப்படி கை கால் தரையில இல்ல சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த பாருங்களேன், லக்னாதிபதி வலுத்து, இதே லக்னத்திற்கு மட்டும் ஒரு சந்திரனோ இல்ல லக்னத்திலே உச்சனா ஒரு சந்திரனும் தான் இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸான அமைப்புல வேற மாதிரி வந்திருப்பாரு. ஓகேங்களா? ஆனா இதுவே போதுமான அளவுக்கு ஒரு மாதிரி லட்சாதிபதியா வாழ்ற ஒரு ஜாதகம் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி அமைப்புல இருக்க எனக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. இந்த ஜாதகத்தை கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி போட்டேன். ஓகேங்களா? மேபி அவங்க ஒய்ஃப் கூட இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். ஃபியூச்சர்ல 2027 கடந்து சனி தசை சுய புத்தி முடிஞ்சு சனி தசை புதன் புத்தியிலிருந்து மிகப்பெரிய மாற்றம் அமைப்புகள்ல, தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருந்து வரக்கூடிய அருமையான யோக ஜாதகம் இந்த ஜாதகம் தாங்க. சரிங்களா? வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.